ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ராதை வேஷம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் நைட்டில் தான் மெசேஜ் வந்துச்சு ட்ரெடிஷ்னல் அட்டையரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸு போடவே மாட்டேன்னு சொன்னேன் ராதை மாதிரி இல்லைன்னு. இல்லை அம்மா ராதை லுக்கில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி ராதை லுக் கொண்டு வந்துட்டேன். நல்லா இருக்குமா ஃபைனல் லுக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ போகும்போது அழுதுகிட்டே போனேன், வரும்போது எப்படி வருவான்னு தெரியல. ஸோ மார்னிங் அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் தோசையும் தேங்காய் சட்னியை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து அத்தை மாமாவுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மட்டன் பிரியாணி வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிக்கன் கிரேவி தான் நான் பண்ணேன். ஸோ சிக்கன் கிரேவி எப்பயும் போல் தான் பண்ணினேன். டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை வேணாம், நீ எப்பயும் போலமே பண்ணிடு, அதான் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்பயும் போல் தான் சிக்கன் கிரேவி பண்ணேன். ஸோ என் ஹஸ்பண்ட் பண்ண பிரியாணி பார்த்தீங்கன்னா உதிரியாக சூப்பராக வந்திருந்ததுங்க, தம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பார்த்து அத்தை மாமா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் லஞ்சு சூப்பராக சாப்பிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.